பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ ரவுடிஸை சேஸ் பண்ற மாதிரி சேஸ் பண்ணிட்டு வரீங்க. நீ இந்த பொண்ணுங்களை கடத்துறதா தகவல் வந்திருக்கு. இறங்கியா சார்? வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் கிரிமினல் லாயர் அர்ஜுன் ப்ரோவோட தம்பி. டேய், நீ எந்த பருப்போட தம்பியா கூட இருந்துட்டு போ. முதல்ல கீழே இறங்குடா. பேப்பர்லாம் எடுத்துட்டு வாடா. சார் இவனை எழுதிட்டு போங்கயா. ஓகே பாய். யாரும் வரக்கூடாது. வந்தீங்க அண்ணி, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இல்ல அஸ்வின், உன்னை விட்டு எங்களால போக முடியாது. ஐயோ அண்ணி, நான் சொல்றத கேளுங்க. பூஜா, ஆமாக்கா, நான் அஸ்வின் கூட இருக்கேன். நீங்க அஸ்வின் வா. பூஜா, சொல்றது கேளுமா. வா போயிடலாம். அண்ணி கூட்டிட்டு போங்க. போங்க ஆண்டி. கூட்டிட்டு போங்க. ரோஜா, சீக்கிரம் போங்க. சொல்றது கேளுமா. வா போயிடலாம் ஆண்டி.
நான் ஆரம்பத்துல இருந்தே பயந்தேன். அதுக்கு தான் வெளியில போக வேண்டாம் திரும்ப திரும்ப சொன்னேன். இப்போ அர்ஜுன் கிட்ட சொல்லாம வெளியே வந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாரு. பூஜா நீ முதல்ல அர்ஜுனுக்கு போன் பண்ணு. ஐயோ போன் எடுங்க. சொல்லு ரோஜா. அர்ஜுன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ரோஜா என்ன சொல்ற? ஏன் இப்படி பேசுற? உங்க பேச்சு மீறி வந்ததுக்கு நாங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் சார். சார் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் அக்காவை காணும்க்கா. ஓகே சார். எனக்கு பயமா இருக்கு சார். சரி 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 பதட்டப்படாத. இப்ப எங்க இருக்கீங்க நீங்க எல்லாரும்? சார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹே ரோஜா. ஏய் என்னடி? உன்னை காப்பாத்த ராஜகுமாரன் வெள்ள குதிரையில வந்து இறங்குமா நினைச்சிட்டியா? அதுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவ. ரோஜா ஏதாவது பேசு ரோஜா. என்ன மீறி உன்னால ரோஜாவை எதுவும் பண்ண முடியாது. ரோஜா போனை எடு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ எங்க இருக்கன்னு சொல்லு. ஹலோ ரோஜா. ஏய் சாக்ஷி, என் அம்மாவை நீ ஏதாவது பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன ஆளுக்கு ஆளுக்கு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ரோஜா நீ வண்டியில ஏறியா இல்ல இவள அம்மா அம்மான்னு உருகி உருகி கூட்டுக்கிட்டு இருக்கியே இவளை இங்கே சுட்டு கொல்லவா? என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. போ. ஏய் ரோஜா சொன்னா கேளு. ஏறு வண்டியில. அம்மா அம்மா போ ரோஜா. சொல்றது கேளு. போ. இல்ல ரோஜா போன்ல பேசு ரோஜா. டேய் நீ எதுக்கு வர வண்டியில? அம்மா எனக்கு பயமா இருக்குமா. வேண்டாம்மா விடுங்க. ரோஜா அம்மா ரோஜா. ரோஜாவை மட்டும் தான் தூக்குன. ஆடு தானா வந்து மாட்டின மாதிரி நீயே வந்து மாட்டிக்கிட்ட. ஹலோ ஹலோ. ஏய் சத்தம் போடாம வா. ஓடி ஆடுகிறேல. ரெண்டு பேரும் சேர்ந்து சாக போறீங்க. போ போடி. ஏய் பத்தாத. ஏறு. ஏறுகிறேல. ஓடிடா. ஏய் பத்தாதே. போ. நிதி சொல்றல. ஏறு. போ. ரோஜா ஹலோ.
எடுத்தாங்களா? இல்ல. திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன்றாங்க. எங்க தான் போயிருப்பாங்க? ஏய், ஃபோன். அஸ்வின். யார் பூஜா? அர்ஜுன் சார். அட்டெண்ட் பண்ணு. ஹலோ ஹலோ அண்ணே. டேய் அஸ்வின். அண்ணே சொல்லுங்கண்ணே. ரோஜாவையும் செண்பகத்தையும் சாக்ஷி கடத்திட்டாடா. அண்ணே என்னண்ணே சொல்றீங்க? அஸ்வின், ரோஜாவுக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா 2 பேரையும் தனியா அனுப்புன? நானும் பூஜாவும் கூட தானே இருந்தோம். அவங்க தப்பிச்சு போட்டும் எஸ்கேப் ஆகட்டும்ங்கிறதுக்காக தான் நான் தனியா விட்டேன். அறிவில உனக்கு? ஐயோ ச்சே, இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. டேய் சொல்றத கேளு. சாக்ஷி அவங்க 2 பேரையும் எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு எதுவுமே தெரியலடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ரோஜாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலடா. சார், நாங்களும் இப்ப அக்காவை தேடிட்டு தான் சார் இருக்கோம். அனு சம்மந்தப்படாம இந்த விஷயம் நடந்திருக்காது சார். நானும் அஸ்வினும் வீட்டுக்கு போய் அந்த அனு கிட்ட கேக்குற விதத்துல கேட்டு ரோஜா அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் போன் பண்றேன் சார் உங்களுக்கு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சார். அண்ணே, அது வரைக்கும் நீங்க சாக்ஷி எங்க இருப்பான்னு உங்களுக்கு இடம் தெரியும்ல, அந்த எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. கண்டிப்பா அண்ணியை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க இப்பவே வீட்டுக்கு போய் அனுபவ கேக்குற விதத்துல கேட்டு எப்படியாவது உங்ககிட்ட சொல்றோம். சரியாண்ணே? நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன். சரி நீ பாரு. சரிண்ணே. ஓகே. சாக்ஷி, நான் சொல்றது கேளு. நீ தேவையில்லாம ஆபத்தை தேடிக்கிற. நீ ரோஜா மேல கை வைக்கிறது நெருப்புல கை வைக்கிறதுக்கு சமம். அது உன் கைய சுடாம விடாது. கைய மட்டும் இல்ல, அது உங்க எல்லாரையும் எரிச்சிரும். முதல்ல எங்களை விடு. என்னடி ஏதோ நெருப்பு அது இதுன்னு பயம் காட்டிக்கிட்டு இருக்க? ரோஜா என்ன அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா? சாக்ஷி, என்னையோ என் அம்மாவையும் நீ ஏதாவது பண்ண அர்ஜுன் சார் உன்னை சும்மா விட மாட்டாரு. ஏய், என்ன அர்ஜுன் என்ன பெரிய ஹீரோவா? எனக்கு முன்னாடி அவன் ஜீரோ. இந்த இடத்தை யாரும் கண்டுபிடிச்சு வர முடியாது. இது ஏன் கோட்டை. இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். யார் வராங்கன்னு பாக்கலாமா? ஏய், என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ முதல்ல இருந்து தப்பிச்சுக்கோ. நீ உடனே அர்ஜுனுக்கு போன் பண்ணு. உன்னை நீ காப்பாத்திக்க. நான் செத்தாலும் பரவாயில்லை, நீ போ. நான் போக மாட்டேம்மா. உங்களை காப்பாத்தாம நான் போக மாட்டேன். ஏய் சாக்ஷி, அம்மாவை விட்டு. அவங்கள நீ ஏதாவது பண்ண அதுதான் உன்னோட அழிவுக்கு ஆரம்பமா இருக்கும். அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் கதை முடிஞ்சிடும். அம்மாவை விடு. ரோஜா, நான் சொல்றது கேளு. விடு, நான் சொல்றேன்ல. போ. போமா. அம்மா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்க. தூக்கி எங்காவது வீசுங்கடா. ஓகே மேடம். போங்க. சாக்ஷி, அவ கதையை அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இவ கதையை முடிப்போம். எடுத்துட்டு வாங்க. விடு. ஏய், வாடி. வெளியே வாடி. ஏய் அனு, எங்க இருக்க? பூஜா, என்னாச்சு? என்ன? அனு, ஏய் வெளியே வாடி. என்னப்பா இது? ரத்தம் வருது. என்னாச்சு? என்னாச்சு? ரோஜா அக்காவையும் செண்பகம் ஆண்டியையும் சாக்ஷி ஆளுங்க கடத்திட்டாங்க. நாங்க காப்பாத்த போனோம், ஆனா எங்களால முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அனுதான். ஏய் அனு,
டேய் இருப்பா, என்னப்பா இது ரத்தம் வருது. அம்மா எனக்கு ஏதோ ஆகலமா. ரோஜா நீயும் செண்பகத்தையும் காப்பாத்தணுமா. எல்லாம் அந்த அணுவால வந்தது. அணு ஏய் உன்ன என்ன பேசிட்டு இருக்க? எப்படி உள்ள வந்த? போடி வெளிய. நீ எப்படி யார் வீட்டுக்கு உள்ள வந்த? ஏய் யார் வீட்டு பொண்ணு யார் அடிக்கிறது? சும்மா அணு சாக்ஷி ரோஜா நீயும் செண்பகத்தையும் கடத்திட்டா. உனக்கு தெரியாம இது நடந்திருக்காது. சொல்லு அண்ணி எங்க கடத்திட்டு போயிட்டா சொல்லு. போடி முதல்ல வெளிய. ஏய் போய் சொல்லாத. உனக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது. ரோஜாக்காவுக்கு ஏதாவது ஆச்சுனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போடி கேட்ரி. இனி விடுறி. வா விடு சொல்றேன். விடு அனு. ஏய் மரியாதையா சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? செண்பகம் எங்க? ரோஜா எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? வராத. சாக்ஷியோட இடம் எங்கன்னு சொல்லு, இல்ல உன்னை இங்கேயே கொண்டுடுவேன். எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. தெரியாதா? இல்லாத நேரமா பார்த்து எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அஸ்வின் மாமா இதெல்லாம் நல்ல இல்ல. நான் சொல்லிட்டு போடி. நீ பண்ணது மட்டும் நல்லதுக்கு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஒழுங்கா உண்மை சொல்லிரு. சாக்ஷி அண்ணியும் அத்தையும் கடத்தி வச்சிருக்கா. அது எந்த இடங்கிறது உண்மை சொல்லிரு. அண்ணா வெறித்தனமா வந்துட்டு இருக்காரு. நீ மட்டும் உண்மை சொல்லல, இதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும். சொல்றியா இல்லையா? ரோஜாவோட வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு தெரியாது. ஒழுங்கா சொல்றி. சொல்றியா இல்லையா? என்ன தடுத்தா உன்னை குத்திடுவேன். சொல்றியா இல்ல குத்திடுவேன்? சொல்லுடி. சொல்லுறேன். ஆனா எனக்கு அவ கடத்திட்டு போனதுல தெரியாது. என்ன நடிக்கிறியா? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா சொல்லிரு. சாக்ஷி எங்க கடத்தி வச்சிருக்காரு லொகேஷன் மட்டும் சொல்லு. எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. தெரியாது சொல்றல. சொல்லு. இப்ப சொல்லு. லொகேஷனை ஒழுங்கா ஷேர் பண்ணு. அனுப்பு. அனுப்புடி. சொல்லு. அனுப்பு. சொல்லிடுறேன். நீ சொல்ல வேணாம். உன் போன்ல லொகேஷன் போட்டு கொடு. நீதான் அடிக்கடி போயிருப்பியே. அனுப்பு. போடுடி. ஐயோ பாவி. தெரியாதுன்னு சொன்னே. ஃப்ராட். சீக்கிரமா பாருப்பா. சொல்றா என்னாச்சு? லொகேஷன் வாங்கிட்டு நான் அணுகிட்டு இருந்தேன். இப்பதான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். உடனே பாருங்க சீக்கிரம். அப்படியா? சரி சரியான திருட்டு. சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஹாய் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விஜய் டிவி புகழ். சரிகமா டிவி ஷோ தமிழ். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் ஷோ கொடுக்குறாங்க. நம்ம பசங்க எல்லாம் சிரிச்சா போச்சு டீம், நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.